சித்தப்பா தான் எல்லா அக்ரிமெண்ட்டையும் போட்டார். நீங்கள் வேணால் அவர்கிட்டே கேட்டு பாருங்கள். அப்புறம் இன்னொரு தடவை என் அப்பா அம்மாவையும் அவங்க முன்னாடி என்னையும் இன்சல்ட் பண்ணி பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க. நான் எப்பவும் இதே மாதிரி பொறுமையாக இருக்க மாட்டேன் என்று ஹரிஷ் பேசிய விதத்தில் அகிலா மிரண்டு போனார். இன்னொரு பக்கம் ஆனந்தின் முகம் பேயறைந்தது போல இருந்தது. அவர் அகிலாவிடம் சென்று முழங்கையால் அவளை இடித்தார். "ஏண்டி ராட்சசி, உன்னை கொஞ்ச நேரம் அமைதியாருன்னு தானே சொன்னேன்" என்று அவர் அடிக்குரலில் அவளை மிரட்டினார். அகிலாவிற்கு ஒன்றுமே புரியவில்லை. "என்னங்க, அவன் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கான், நீங்களும் அவனை கேட்காம என்ன வந்து மிரட்டுறீங்க" என்று அவள் கேட்க, இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த கிஷனுக்கும் குழப்பமாகத்தான் இருந்தது. "அப்பா, என்னதான்ப்பா நடக்குதுங்க? அம்மாவை எதுக்காக திட்டுறீங்க?" என்று தன்னுடைய அம்மாவிற்கு ஆதரவாக பேசினான். சத்தம் கேட்டு மனோ ஸ்ருதியுடன் அங்கே வந்தான். கதிர் கீழே விழுந்து கிடப்பதை பார்த்து அதிர்ந்த அவன், "ஹரிஷ், கதிர் மாமாக்கு என்னாச்சு? அவரே கீழே கிடக்கிறாரு?" என்று கேட்டான். ஹரிஷ் அவனுக்கு பதில் சொல்லாமல் மறுபடியும் தன்னுடைய சித்தப்பாவை பார்த்து, "உங்களுக்கு ஒரு நாள் டைம் தரேன் சித்தப்பா. நாளைக்கு இதே நேரம் என்னோட பணத்துக்காக நான் வருவேன்" என்றான். பின்பு குனிந்து கீழே கிடந்த தனது அப்பாவை கவனமாக தூக்கி கொண்டவன் வேகமாக கதவை நோக்கி நடந்தான். "நில்லு, என்ன உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க?" சடனாக கிஷன் கத்தினான். "கிஷன், ஹரிஷை பார்த்து ஏன் அப்படி பேசுற?" மனோ வருத்தத்துடன் கேட்டான். "மனோ, இதுக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லை. நீ இந்த பிரச்சனையிலிருந்து விலகியேறு. அவ்வளோதான் உனக்கு மரியாதை." கிஷன் மனோவை முகத்தில் அடித்தது போல பேசினான். அதை கேட்டு மனோவுக்கு வருத்தமாக இருக்க ஒரு ஸ்டெப் பின்னால் நகர்ந்து கொண்டான். மனோ அந்த குடும்பத்தின் நேர் வாரிசு கிடையாது. அவனுடைய அம்மா தான் அந்த வீட்டில் பிறந்திருந்தார். அதனால் பொதுவாகவே அவன் அதிகம் உரிமை எடுத்துக்கொண்டு பேசுவதில்லை, முக்கியமாக கிஷனிடம். அவர்கள் எதிர்பார்த்ததை விட சீக்கிரமாகவே ஆம்புலன்ஸ் அங்கே வந்துவிட்டது. ஹரிஷ் கையில் தாங்கியிருந்த அவனுடைய அப்பாவை ஆம்புலன்ஸில் படுக்க வைத்தான். ரேவதி அவருடனே ஏறிக்கொள்ள ஆம்புலன்ஸ் வேகமாக புறப்பட்டது. ஆம்புலன்ஸின் உள்ளே ஏற்கனவே எமர்ஜென்சி டாக்டரும் அசிஸ்டண்ட்டும் இருந்ததால் ரேவதிக்கு மட்டும்தான் இடம் இருந்தது. சைரன் சத்தத்துடன் ஆம்புலன்ஸ் கிளம்பி சென்றதும் வேகமாக உள்ளே வந்த ஹரிஷ், "மனோ, அர்ஜென்ட்டா எனக்கு ஒரு கார் அரேஞ்ச் பண்ணி கொடு" என்றார். அதற்கு மனோ பதில் சொல்வதற்குள், "ஏற்கனவே மனோ கல்யாணத்தை கெடுத்து விட்டுட்ட, இப்போதுக்கு திரும்ப உள்ள வந்த, ஏன் ஐயா கார் இருந்தால் தான் போவீங்களோ?" கிஷன் ஆவேசமாக கேட்டான். "நான் இந்த வீட்டுக்குள்ளே வர முடியாதுன்னு யார் சொன்னது?" ஹரிஷின் குரல் ஒரு கற்பாறை போல் இருந்தது. "ஆமாம், நீ இதுக்குள்ளே வரக்கூடாது. ஏன்னா நீ இனிமே இந்த ஃபேமிலி மெம்பர் கிடையாது. உன்னை யாரும் இங்கே வெத்தலை பாக்கு வச்சு அழைக்கல. கெட் த ஹெல் அவுட் ஆஃப் யுவர் ரைட் நவ்." கிஷன் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் கத்தினான். கிஷனை பொறுத்தவரை ஹரிஷால் தான் தியானா மீடியா அவனுடைய கைக்கு வராமல் போய்விட்டது. அந்த கம்பெனியை வைத்து அவன் பல கனவு கோட்டைகளை கட்டி வைத்திருந்தான். அதெல்லாம் இடிந்து தவிடுபொடியானதில் ஹரிஷின் மீது வெறுப்பை வளர்த்து வைத்திருந்தான். அதுதான் இப்போது இடம் பொருள் தெரியாமல் வெடித்தது. "வாயை மூடு, இதுக்கு மேலே நீ ஒரு வார்த்தை பேசினா கூட யோசிக்காமல் ஒன்று அரைஞ்சிருவேன். முதல்ல நீ இங்கிருந்து போய் அந்த பக்கமாக வெயிட் பண்ணு, நான் உங்ககிட்ட அப்புறமா வந்து பேசுகிறேன்" என்று மகனிடம் சொன்ன ஆனந்த் சங்கடமான முகத்துடன் ஹரிஷின் பக்கம் திரும்பினார். "ஹரிஷ், நீ ஃபர்ஸ்ட் போய் அப்பாவை பாரு, அதுக்கப்புறம் நம்ம ஃபேமிலியாக உட்காந்து பொறுமையாக அதை பேசி தீர்த்துக்கலாம்" என்று அவனை சமாதானப்படுத்தவும் முயற்சித்தார். "நான் தான் இனிமேல் இந்த ஃபேமிலி மெம்பரே இல்லைன்னு இப்போ தானே உங்கள் பையன் சொன்னானே சித்தப்பா, அப்புறம் உங்கள் கூடலாம் ஃபேமிலியாக உட்காந்து பேசுறதுக்கு என்ன இருக்குது?" சொன்ன ஹரிஷின் முகம் வெறுமையாக இருந்தது. அவனுடைய முகத்தில் எந்த ரியாக்ஷனுமே வெளிப்படவில்லை. அதன் பிறகு ஆனந்த் சொன்ன எதுவும் அவன் மனதை மாற்றவில்லை. "ஹரிஷ், ஆனந்த் மாமா பேசுறதையும் கொஞ்சம் காது கொடுத்து தான் கேளேன்." மனோ யார் பக்கம் நிற்பது என்று தெரியாமல் ஹரிஷை பார்த்து கவலையுடன் சொன்னான். "மனோ, நிஜமாவே இதுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நீ எப்போ வேணாலும் என்னை பார்க்கறதுக்காக சென்னைக்கு வரலாம். கூட எனக்கு எந்த மன வருத்தமும் இல்லை. இந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்களை மட்டும்தான் நான் சொல்கிறேன். சில பேருக்கு நாம் ஜெயிக்கிறது பிடிக்காது. அவங்கள நீ என்ன செஞ்சாலும் திருப்திப்படுத்தவும் முடியாது" சொன்ன ஹரிஷ் கிஷனை ஒரு புழுவை போல அருவருப்புடன் பார்த்தான். ஹரிஷ், எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. மனோவின் குரலில் ஹரிஷின் மீதான உண்மையான அக்கறை தெரிந்தது. ஆனந்தாலும் அந்த இடத்தில் எதுவும் பேச முடியவில்லை. இந்த பிரச்சனைகளுக்கு மூல காரணம் அவருடைய மனைவியும் மகனும் தான். அவருடைய அண்ணனுக்கு மட்டும் ஏதாவது நடந்தால் ஹரிஷ் என்ற ஜல்லிக்கட்டு காளையின் மூர்க்கத்தை அவர்கள் களத்தில் சந்திக்க வேண்டியிருக்கும். இப்போது இருக்கும் ஹரிஷை எதிரியாக அவரால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை. அவர்களுடைய மொத்த சாம்ராஜ்யத்தையும் ஒரு சுழல் காற்று போல ஒரே ராத்திரியில் அடித்து தரைமட்டமாக்கி விடுவான். அந்த அளவிற்கு பலம் வாய்ந்தவனாக அவன் உருவாக்கி கொண்டிருந்தான். சென்னையில் நடக்கும் விஷயங்கள் அவ்வப்போது அவருடைய காதுக்கு வந்து கொண்டுதான் இருந்தது. அவன் தான் கட்டப்போகிற எம்பையருக்காக ஒவ்வொரு செங்கலாக அடுக்க தொடங்கியிருப்பதை ஆனந்த் ஏற்கனவே அறிந்திருந்தார். இதையெல்லாம் கவலையுடன் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே அவரை அழைத்த ஹரிஷ், "ஆனந்த் சித்தப்பா, ஞாபகம் இருக்கட்டும், பணத்தை வாங்குறதுக்காக நான் நாளைக்கு காலையில் வருவேன்" என்று எச்சரித்தான். பின்னர் மனோவிடம் திரும்பி அவன், "உன்னோட கல்யாணத்துக்கு நான் வராமலே இருந்திருக்கலாம். தேவையில்லாமல் இப்படி குழப்பம் நடந்தது நினச்சி எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு. ரியலி சாரி மனோ" என்றவன் நடந்த கலவரத்தில் கீழே விழுந்து கிடந்த அந்த கிஃப்ட் பாக்ஸை எடுத்தான்.
அதன் உள்ளே காஸ்ட்லியான டைமண்ட் நெக்லஸும் டைமண்ட் ரிங்கும் இருந்தது. இதோட எல்லாம் முடிஞ்சிடாது. கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு நாள் சிஸ்டரை கூட்டிக்கிட்டு சென்னைக்கு வா, நான் உங்களை ஸ்பெஷலாக கவனிக்கிறேன் என்றவன் மனோ அடுத்து எதுவும் பதில் சொல்வதற்கு முன்பாக அவனின் தோளில் தட்டி கொடுத்து விட்டு அந்த மாளிகையை விட்டு வெளியேறினான். அங்கே வந்த டாக்ஸியை நிறுத்தி ஆம்புலன்ஸ் டாக்டர் கூறிய ஹாஸ்பிட்டலின் பெயரை சொன்னார். ஹரிஷ் போவதையே பார்த்து கொண்டிருந்த ஆனந்த் திரும்பி கிஷனை முறைத்தார். இதெல்லாமே உன்னாலதான் என்று அவனை திட்டியவர் தலையை பிடித்து கொண்டு அப்படியே அங்கிருந்த சேரில் உட்கார்ந்தார். அதே நேரத்தில் ஹரிஷ் அவனுடைய அப்பாவை அட்மிட் செய்த ஹாஸ்பிட்டலுக்கு சென்று சேர்ந்திருந்தான். டாக்ஸியில் இருந்து இறங்கி உள்ளே ஓடியவன் அங்கே கண்ட காட்சியில் அதிர்ந்து போய் நின்றான். ப்ளீஸ், எப்படியாவது என் ஹஸ்பண்டுக்கு ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. எங்கள் மகன் வந்தது உங்களுக்கு தேவையான பணத்தை கட்டுவான். ரேவதி அங்கிருந்து நர்ஸிடம் கெஞ்சி கொண்டிருந்த காட்சிதான் முதலில் அவன் கண்ணில் பட்டது. சாரி, எங்கள் ஸ்டாஃப் உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. இது பிரைவேட் ஹாஸ்பிட்டல், உங்ககிட்ட எந்த இன்சூரன்ஸ் கவரேஜும் இல்லை. ஸோ இப்போதைக்கு நாங்கள் அவருக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் ஸ்டேபிளாக வச்சுக்க முடியும். அதை தவிர எங்களால் வேற எதுவும் பண்ண முடியாது. நீங்கள் வேணா அவரை சிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அந்த நர்ஸ் எரிந்து விழுந்தார். கதிரும் ரேவதியும் சொந்த ஊருக்கு போன பிறகு கிராமத்தில் விவசாயம் செய்து வாழ்ந்து வந்தனர். நியூயார்க், சென்னை என்று ராஜேஸ்வரன் குடும்பத்திற்கு சொந்தமான பேலஸ்கள் இருந்தபோதும் கடந்த சில வருடங்களாக கதிரும் ரேவதியும் எளிமையான வாழ்க்கையைத்தான் வாழ்ந்து வந்தனர். அது ரேவதியின் தோற்றத்திலும் பிரதிபலித்தது. இதை பார்த்த அந்த ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் அவரால் அவர்களுக்கு தேவையான பணத்தை கட்ட முடியாது என்று முடிவுக்கு வந்தனர். ரேவதி மகன் வந்து கட்டுவான் என்று கெஞ்சிய போதும் அவர்கள் மனம் இறங்க தயாராக இல்லை. ஹரிஷ் உள்ளே வருவதை பார்த்த ரேவதி வேகமாக அவனிடம் ஓடினார். ஹரி, வந்துட்டியாப்பா? வேகமாக போய் அவங்க கிட்ட ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண சொல்லு. எனக்கு அப்பாவை நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு என்று அழுது கொண்டே கூறினார். அம்மா, என்னம்மா சொல்றீங்க? நீங்க எப்போ வந்தீங்க? இன்னுமா ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கல? ஹரிஷ் குழப்பத்துடன் கேட்டான். ரேவதி ஏன் நர்ஸிடம் கெஞ்சி கொண்டிருந்தார் என்பதும் அவனுக்கு புரியவில்லை. அப்பாவோட ஆபரேஷனுக்கு தேவையான பணத்தை நம்மளால கொடுக்க முடியாதுன்னு அவங்க நினைக்கிறாங்கப்பா. அதனால வேற ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போற வரைக்கும் அவரை ஸ்டேபிளா பார்த்துக்க மட்டும்தான் முடியும்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. வழிந்த கண்ணீரை துடைத்து கொண்டு ரேவதி சொன்னார். இது என்ன ஹாஸ்பிட்டல்? ஒருத்தர் உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது உடனே ட்ரீட்மெண்ட் கொடுக்காம காசு தான் முக்கியம்னு பேசிட்டு இருக்காங்க. கோபமாக கேட்ட ஹரிஷ், நீங்க உடனே எங்க அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க, நான் எல்லா பணத்தையும் இப்பவே கட்டுறேன் என்று அங்கிருந்த ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃபிடம் கூறினார். உங்க அப்பா ரொம்ப சீரியஸா இருக்காரு. அவருக்கு ஆபரேஷன் பண்ண எங்க ஹாஸ்பிட்டலோட சீஃப் ஸ்பெஷலிஸ்ட் தான் வரணும். இந்த மாதிரியான ஹார்ட் ஆபரேஷனுக்கு நீங்க 20 lakhs வரைக்கும் பணம் கட்ட வேண்டியிருக்கும். அதைத்தான் உங்க அம்மா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன். அவங்க நீங்க வந்த உடனே அமௌண்ட் தருவீங்கன்னு சொன்னாங்க. உங்ககிட்ட அவ்வளோ அமௌண்ட் இருக்கா? அந்த ஹாஸ்பிட்டலின் ஸ்டாஃப் கேட்டார். அவருடைய குரலில் கொஞ்சம் கூட கருணையே இல்லை. நான் தான் பணம் கட்டுறேன்னு சொல்றேன்ல, நீங்க முதல்ல அவருக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க, ஹரிஷ் பற்களை கடித்து கொண்டு சொன்னான். ஆனால் அந்த ஸ்டாஃபிற்கு அதில் நம்பிக்கையே வரவில்லை. உடனே அவனை பணம் கட்ட வேண்டும் என்று கம்பல் செய்தார். ஹரிஷால் இதை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. இப்ப மட்டும் நீங்க உடனே ஆபரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணல, நடக்கிறதே வேற. நான் யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்கீங்க என்று அந்த ஹாஸ்பிட்டலை அதிரும்படி கத்தினான். ஹரிஷ் வெடித்து கத்தியதை பார்த்து அந்த ஸ்டாஃப் பயந்து விட்டார். ஹாஸ்பிட்டலின் காரிடாரில் நடந்து கொண்டிருந்தவர்கள் அவனுடைய சத்தம் கேட்டு நின்று பார்த்தனர். அவன் பணம் கட்ட முடியாமல் ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்துடன் சண்டை போட்டுக் கொண்டிருப்பதாக அவர்கள் நினைத்தனர். அப்போது இரு பக்கமும் செக்யூரிட்டி கார்ட்ஸுடன் அந்த ஹாஸ்பிட்டலின் டைரக்டர் அங்கே வந்து சேர்ந்தார். அதற்குள் ஹரிஷின் போன் அடிக்க அதில் கௌதமின் பெயர் வந்தது. அவன் அட்டன் செய்து காதில் வைக்க, ஹரிஷ், நீங்க இப்போ என்னோட ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். எனக்காக கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் சீக்கிரமே அங்கே வந்துடுவேன் என்று சொன்ன கௌதம் ஹரிஷ் பதில் சொல்வதற்கு முன்பாகவே போனை வைத்து விட்டான். இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? ஹாஸ்பிட்டலின் டைரக்டர் சீரியஸான குரலில் கேட்டான். நல்ல வேளை நீங்க சீக்கிரமா வந்தீங்க டைரக்டர் சார். அவங்க அப்பாவை எமர்ஜென்சி நீங்க கூட்டிட்டு வந்தாங்க. அவருக்கு ஒரு மேஜர் ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்காக பணம் கட்டினா தான் அட்மிட் பண்ண முடியும்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. உடனே ஆப்ரேஷன் பண்ண சொல்லி இவர் கத்திட்டு இருக்காரு. இதுக்கும் நாங்கள் அவரோட அப்பாவை ஸ்டேபிளாக தான் வச்சிருக்கோம். நீங்கள் மட்டும் செக்யூரிட்டி கார்ட்ஸோட வரலன்னா கண்டிப்பாக இவர் என்ன அடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த லேடி ஸ்டாஃப் தன்னை நல்லவளாக காட்டிக்கொள்ளும் விதமாக விளக்கத்தை கூறினாள். இப்போது ஹரிஷின் பக்கம் திரும்பிய அந்த டைரக்டர், இங்கே பாருங்க தம்பி, உங்கள் ஃபீலிங்ஸ் என்னால் புரிஞ்சுக்க முடியுது. பட் எங்கள் ஹாஸ்பிட்டலுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்குது. அதை நாங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். நீங்கள் பணத்தை கட்டிட்டீங்கன்னா அடுத்த செகண்டே உங்கள் அப்பாவுக்கு ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். சிம்பிள். அந்த ஸ்டாஃப் சொன்னதையே கொஞ்சம் பாலிஷாக திருப்பி ஒப்பித்தான் அந்த டைரக்டர். ஃபஸ்ட்டு பணத்தை கட்டினாதான் ஆப்ரேஷன்னு சொன்னா என்ன மாதிரியான ஹாஸ்பிட்டல் இது? ஹரிஷ் வெறுப்புடன் கேட்டான். அதுதான் சார் எங்கள் ஹாஸ்பிட்டலோட ரூல்ஸ். நாங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் பேஷண்ட்டை ஸ்டேபிளாக வச்சுக்கிறது மட்டும்தான். நீங்கள் இப்படியே பிரச்சனை பண்ணால் நான் செக்யூரிட்டி கார்ட்ஸை வச்சு உங்களை வெளியே துரத்த வேண்டியிருக்கோம். எப்படி வசதி? அந்த டைரக்டர் நேரடியாக மிரட்டினான். என்ன 20 lakhs தானே வேணும்? இந்தா உடனே தரேன். ஹரிஷ் தன்னுடைய பர்சில் வைத்திருந்த பிளாக் கார்டை எடுத்து கவுண்டரில் எறிந்தான். அந்த பிளாக் கார்டை பார்த்து அவர்கள் அனைவரும் அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள். ஆனால் அந்த டைரக்டர் அதை பார்த்து ஒரு கணம் திகைத்தாலும் திரும்ப ஹரிஷை பார்த்து முறைத்தான். சாரி,
பட் நாங்கள் ஃபேக் கார்ட்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறதில்ல என்று நக்கலாக கூறினான். அதை கேட்டு ஹரிஷுக்கு வெறியாக வந்தது. அங்கே அவனுடைய அப்பா சாக கிடக்கிறார். ஆனால் அவருக்கு உதவ ஹாஸ்பிட்டலில் இருக்கும் ஒருவர் கூட முன்வரவில்லை. கார்டை ஸ்வைப் பண்ணி பார்த்தா அது ஒரிஜினலாக இல்லை ஃபேக்கானு தெரிஞ்சிட போது ஹரிஷ் கடுப்புடன் சொன்னான். அவனுடைய அப்பா மட்டும் இந்த நிலைமையில் இல்லாமல் இருந்திருந்தால் ஒரு உயிருக்கு விலை பேசிக் கொண்டிருக்கும் அந்த டைரக்டரை ஓங்கி அறைந்திருப்பான். ஹரிஷின் முகத்தில் தெரிந்த ஆக்ரோஷத்தை பார்த்து அந்த டைரக்டரே ஒரு கணம் மிரண்டு விட்டான். அவர் திரும்பி அங்கிருந்த ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃபிடம் அந்த கார்டை எடுத்து ஸ்வைப் பண்ணி பார்க்க சொன்னான். பின்னர் அங்கிருந்த மற்றொரு அசிஸ்டண்டிடம் போய் செக்யூரிட்டிக்கு கால் பண்ணு, இந்த கார்டு மட்டும் ஃபேக்காக இருந்துச்சுன்னா உடனே உன்னை போலீஸில் பிடிச்சி கொடுக்கணும் என்று ஆர்டர் போட்டான். அதை கேட்ட ஹரிஷ் எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் அந்த டைரக்டரை பார்த்தான். ஆனால் அவன் கண்களில் மட்டும் ஒரு மின்னல் வெட்டியது. கொஞ்ச நேரம் கழித்து அந்த ஸ்டாஃப் ஹரிஷின் பிளாக் கார்டுடன் திரும்பி வந்தாள். சார், இந்தாங்க உங்கள் கார்டு, அப்புறம் இது ஹாஸ்பிட்டல் பில், கார்டு எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க சார் என்று ஹரிஷிடம் பணிவாக கூறினாள். ஹாஸ்பிட்டல் டைரக்டரால் அங்கு நடந்ததை நம்பவே முடியவில்லை. என்ன, நிஜமாவே அது ஒரிஜினல் தானா? நீ நல்லா செக் பண்ணி பார்த்தியா என்று கேட்டான். ஆமாம், அது உண்மையான கார்டு தான், அதில் நம்ம பில் கட்டுற அளவுக்கு பணம் இருந்துச்சு. அந்த ஸ்டாஃபும் ஏதோ அதிசயத்தை பார்த்தது போல சொன்னாள். என்னது, அப்படின்னா இவன் யாரு? ஒருவேளை செலிபிரிட்டியாக இருப்பானோ, இல்லை வேற ஏதாவது பெரிய பொசிஷனில் இருக்கிற ஆளா? இவங்கிட்ட எப்படி அந்த மாதிரி ஒரு கார்டு? மனதிற்குள் நினைக்கும் போதே டைரக்டருக்கு பீதி கிளம்பியது. ஹரிஷ் அவனுடைய அப்பாவை பற்றி கவலைப்பட்டதாலும் காலையில் இருந்து நடந்த நிகழ்வுகளாலும் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருந்தான். இப்போவாவது என் அப்பாவோட சர்ஜரிக்கு ஏற்பாடு பண்ண முடியுமா என்று அமைதியாக கேட்டான். ஷோர் சார், நாங்கள் உடனே அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணுறோம், அந்த டைரக்டர் பரபரப்பாக கூறினார். அவரது குரலில் இப்பொழுது பணிவு கூடுதலாக தெரிந்தது. அங்கிருந்த ஸ்டாஃப்ஸ் அத்தனை பேரும் ஹரிஷை இன்னும் அதிர்ச்சியுடன் தான் பார்த்து கொண்டிருந்தனர். பணம் இல்லாமல் தான் அவன் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறான் என்று நினைத்திருந்த அவர்கள் சிங்கிள் பேமெண்ட்டில் அவன் மொத்த பில் அமௌண்ட்டையும் கட்டியதை பார்த்து நம்ப முடியாமல் நின்றிருந்தார்கள். சர்ஜரிக்கு பெர்மிஷன் கிடைத்ததும் அவர்கள் எல்லோருமே ரொம்ப ஃபாஸ்டாக தங்களுடைய வேலையை பார்க்க தொடங்கினர். அந்த ஹாஸ்பிட்டலின் ஹெட் சர்ஜன் ஒரு மருத்துவ படையே பின்தொடர கதிரின் ஆபரேஷன் ரூமிற்குள் நுழைந்தார். அவர்கள் ஆபரேஷனுக்கு தயாராகி கொண்டிருந்த அதே வேளையில் இன்னொரு ஆபரேஷன் தியேட்டரில் இருந்து வெளியே வந்த ஒரு டாக்டர் ஹரிஷின் முன்னால் தேங்கி நின்றார். ஹரிஷ், நீங்க இங்க என்ன பண்றீங்க? உள்ள இருக்கிற பேஷண்ட் உங்க அப்பாவா என்று அந்த லேடி டாக்டர் ஆர்வமாக கேட்டாள். என்ன உங்களுக்கு தெரியுமா? ஹரிஷ் தயக்கத்துடன் அவளை பார்த்தான். அது யார் என்று அவனுக்கு அடையாளம் தெரியவில்லை. தன்னுடைய மாஸ்கை கழட்டிய அந்த டாக்டர், நான் டாக்டர் பிருந்தா, என்ன ஞாபகம் இல்லையா? நாம் ஐராவோட ஷோரூம் ஃபங்க்ஷனில் மீட் பண்ணோம் என்றாள். ஓ, நீங்களா? சாரி, அன்னைக்கு இருந்த சுச்சுவேஷனில் நான் உங்கள் பேரை கூட கேட்காம விட்டுட்டேன். ஆமாம், நீங்கள் எப்படி இங்கே நியூயார்க்கில்? நீங்கள் சென்னையில் வேலை பார்க்குறீங்கன்னு தானே அங்கிருந்தவங்க எல்லாரும் பேசிக்கிட்டாங்க? ஹரிஷ் ஆச்சரியத்துடன் கேட்டான். அதே சமயம் பழகிய முகத்தை பார்த்ததில் அவனுக்கு ஆஸ்வாசமாகவும் இருந்தது. ஒரு எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராமுக்காக நான் வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டலில் இருந்து இங்கே அனுப்பி வச்சாங்க. பிருந்தா சுருக்கமாக பதில் சொன்னாள். உங்கள் அப்பாவுக்கு என்னாச்சு? பார்த்தா கார்டியாக் அரெஸ்ட் மாதிரி தெரியுது, இல்லை ஹார்ட் அட்டாக்கா என்று அவனிடமே கேட்டாள். தெரியல பிருந்தா, நீங்கள் தான் எப்படியாவது எங்கள் அப்பாவை காப்பாற்றணும். ஹரிஷ் அவளிடம் பாவமாக கேட்டான். நான் ஒரு நியூராலஜிஸ்ட் தான், இருந்தாலும் எனக்கு உள்ளே போகிறதுக்கு பெர்மிஷன் இருக்குது. நான் உங்கள் அப்பாவுக்கு என்னாச்சுன்னு பார்த்துட்டு வந்து சொல்கிறேன். என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பையும் கண்டிப்பாக பண்ணுறேன் சொன்ன பிருந்தா மாஸ்கை திரும்பவும் மாட்டிக்கொண்டு அந்த ஆபரேஷன் தியேட்டருக்குள் நுழைந்தாள். அந்த டாக்டர் அங்கிருந்து போன பிறகு அவனுடைய அம்மாவை அங்கிருந்த சேரில் அமர வைத்தவன் தானும் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டான். ஹரி, உனக்கு எப்படி அந்த டாக்டர் தெரியும்? ரேவதி அவனை கேட்டார். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைம்மா, அவங்கள சென்னையில் என்னோட ஃப்ரெண்டோட ஷோரூம் பூஜை ஃபங்க்ஷனில் பார்த்தேன். திரும்பவும் இங்கே நியூயார்க்கில் பார்ப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை, ஹரிஷ் சாதாரணமாக சொன்னான். ஹாய் மிஸ்டர் ஹரிஷ், உங்கள் அப்பாவோட சர்ஜரி 3 ஹவர்ஸ்க்கு மேலே போகுன்னு தியேட்டர்லேருந்து இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவருக்கு இங்கே பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் கிடைக்க ஏற்பாடு பண்ணிட்டேன். அந்த டைரக்டர் இப்பொழுது குலைந்து கொண்டே பேசினான். அவனுடைய டோட்டல் சேஞ்சை பார்த்த ஹரிஷ், பணம் பாதாள வரைக்கும் பாயணும் சும்மாவா சொன்னாங்க என்று தனக்குள் நினைத்து சிரித்து கொண்டான். நியூயார்க் சிட்டியிலேயே அந்த பிளாக் கார்டை வைத்திருந்தவர்கள் ரொம்ப கம்மியான பேர் தான் என்று அந்த டைரக்டருக்கும் தெரியும். அதனால் ஹரிஷ் ஒரு முக்கியமான ஆளாக இப்போது அவனுக்கு தெரிந்தான். வேற ஒன்றும் இல்லைன்னா நான் போய் என்னோட வேலையை பார்க்குறேன். டைரக்டர் ஹரிஷிடம் பெர்மிஷன் கேட்பது போல இருந்தது. ஹரிஷ் அவனை பார்த்து அலட்சியமாக தலையசைத்தான். அப்போதுதான் ரேவதிக்கு மகன் கட்டிய பணத்தின் அளவு ஞாபகம் வந்தது. ஹரி, உனக்கு எங்கிருந்து இவ்வளோ பணம் வந்துச்சு? நீ இல்லீகலாக எந்த வேலையும் செய்ய மாட்டேன்னு நான் நம்புகிறேன். ரேவதி குழப்பம் பாதி மகனின் மீதான நம்பிக்கை மீதி என ஊசலாட்டத்துடன் கேட்டார். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா, இது நானே சுயமாக சம்பாதிச்சது என்று அவரை சமாதானப்படுத்தினான் ஹரிஷ். பிறகு ஏதோ யோசித்தவன், அம்மா, நாளைக்கு நான் கொடுத்த பணத்தை வாங்குறதுக்காக ஆனந்த் சித்தப்பாவை பார்க்க போகிறேன். அது மட்டும் இல்லை, அந்த ஃபேமிலியோடு இருக்கிற எல்லா ரிலேஷன்ஷிப்பையும் கட் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் நமக்கு சென்னைக்கு போனதுக்கப்புறம்
உங்களுக்கும் அப்பாவுக்கும் ஒரு பர்சனல் நர்ஸை நான் ஏற்பாடு பண்ணுறேன். இனிமேல் நீங்கள் கஷ்டப்படக்கூடாது. நான் உங்களை நல்லா பார்த்துக்குவேம்மா என்று கூறினான். இதுக்காக நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை வேஸ்ட் பண்ணுற ஹரி. ஆள் வச்சு பார்த்துக்கிற அளவுக்கு எனக்கும் உங்கள் அப்பாவுக்கும் அப்படி ஒன்றும் வயசாயிரல என்ற ரேவதியின் முகத்தில் திடீரென்று ஒரு கவலை தோன்றியது. ஹரி, நாங்கள் உன் கூட இருக்கிறது உன்னோட ஒய்ஃப் சந்தனாவுக்கு ஓகேவா இருக்குமா? சப்போஸ் அவளுக்கு விருப்பம் இல்லைனா நீ அவளை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. நானும் அப்பாவும் திரும்ப நம்ம ஊருக்கே போயிடுறோம். எங்களால் உன்னோட கல்யாண வாழ்க்கை எந்த விதத்திலையும் பாதிக்கப்படக்கூடாது ரேவதி அக்கறையோடு கூறினார். அம்மா, நீங்கள் ஏன் எல்லாத்துக்கும் கவலைப்படுறீங்க? நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லை. சந்தனா ரொம்ப டவுன் டு எர்த் பர்சனாலிட்டி, அப்புறம் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கும் கூட. நீங்கள் எங்கள் கூட இருக்கிறத அவள் கண்டிப்பாக தடுக்க மாட்டா. ஹரிஷ் சிரித்து கொண்டே கூறினான். பதட்டத்துடன் ஆபரேஷன் தியேட்டர் வாசலையே பார்த்து கொண்டிருந்த ரேவதி ஒரு கட்டத்தில் டயர்டாகி தூங்கிவிட்டார். அதே சமயம் ஹரிஷ் கண்களை மூடி தன்னுடைய மூச்சை கவனித்தபடி தியானம் செய்தான். அவன் கண்களை திறந்தபோது சரியாக 3 மணி நேரம் கடந்திருந்தது. அப்போதுதான் பிருந்தா ஆபரேஷன் தியேட்டரில் இருந்து அவளுடைய ரூமுக்கு செல்ல, டாக்டர், என் அப்பா இப்போ எப்படி இருக்காரு? ஹரிஷ் வேகமாக அவளிடம் போய் கேட்டான். சர்ஜரி நல்லபடியாக முடிஞ்சது. உங்கள் அப்பாவோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. பிருந்தா அவனுக்கு நம்பிக்கை அளிக்கும் பதிலை கூறினாள். இப்போது அந்த இடத்தை நோக்கி சிலர் நடந்து வரும் காலடி சத்தம் கேட்டது. அந்த கூட்டத்தின் நடுவில் வந்த மிடில் ஏஜ் மேனை பார்த்ததும் ஹாஸ்பிட்டல் டைரக்டரின் முகம் மலர்ந்தது. கௌதம் சார், நீங்களா? நல்ல நேரத்தில் தான் நீங்கள் வந்திருக்கீங்க. நீங்கள் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். இந்த பையன் நம்ம ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப்ஸ் கிட்ட ரொம்ப ரூடாக நடந்துக்கிட்டான். சொல்லப்போனால் என்னையே அடிப்பேன்னு வேற மிரட்டினான். இதுவரை அவர்களிடம் ரொம்ப பொலைட்டாக நடந்து கொண்டிருந்த அந்த டைரக்டர் திடீரென்று அப்படியே ஆப்போசிட்டாக மாறினான். கௌதம் நியூயார்க்கில் ஒரு பவர்ஃபுல்லான ஆள் என்பதும் ஹாஸ்பிட்டலின் உண்மையான தலைவன் அவன்தான் என்பதும் டைரக்டருக்கு நன்றாகவே தெரியும். அதோடு கௌதமிற்கு நிறைய பொலிட்டிக்கல் கனெக்ஷன்ஸும் இருந்தது. அதனால் அவன் நினைத்தால் ஹரிஷை ஒரே நிமிடத்தில் இருக்கும் இடம் தெரியாமல் அழிக்க முடியும் என்று அந்த டைரக்டர் எதிர்பார்த்தான். திடீரென்று குணம் மாறிய அந்த டைரக்டர் வேண்டுமென்றே ஹரிஷை மாட்டி விடுவது போல பேசியதை கேட்ட பிருந்தா கவலைப்பட்டாள். கௌதமின் பவர் என்ன என்பதை பற்றி பிருந்தாவும் கேள்விப்பட்டிருந்தாள். அந்த டைரக்டர் சொல்வதை கேட்டு அவன் ஹரிஷை தவறாக நினைத்தால் என்ன செய்வது என்று அவள் பயந்தாள். அப்போது ஹாஸ்பிட்டல் டைரக்டர் ஹரிஷை பார்த்து, இன்னுமே அங்கேயே நிற்கிற, வந்து கௌதம் சார் கிட்ட மன்னிப்பு கேளு என்று அதிகாரம் செய்தான். அவனுடைய அப்பாவை அட்மிட் செய்வதற்கு முன்னால் ஹரிஷ் செய்த கலாட்டாவை பற்றி பிருந்தா கேள்விப்பட்டிருந்தாள். அதனால் ஹரிஷ், எதுக்கும் நீங்கள் கௌதம் கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுருங்க என்று வலியுறுத்தினாள். நீங்கள் ஒன்றும் வரி பண்ணிக்காதீங்க டாக்டர், இதை நான் டீல் பண்ணிக்கிறேன். ஹரிஷ் அவளை பார்த்து சிரித்தான். கௌதம் உரைத்து கொண்டு ஹரிஷிடம் வர ஹரிஷும் அதே போன்ற பார்வையுடன் கௌதமை நெருங்கினான். டைரக்டரும் பிருந்தாவும் பரபரப்புடன் அவர்களை பார்த்து கொண்டு இருக்க இருவரும் பக்கத்தில் வந்ததும் சந்தோஷமாக கைகளை குலுக்கி கொண்டனர். உங்களை வெயிட் பண்ண வச்சதுக்கு சாரி ஹரிஷ், நான் இங்கே வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கௌதம் ஹரிஷிடம் மன்னிப்பு கேட்டதை டைரக்டர் அதிர்ச்சியுடன் பார்த்தான். அதெல்லாம் பரவாயில்ல சார், நான் இங்கே தான் இருக்கேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஹரிஷ் ஆச்சரியத்துடன் கேட்டான். நான் தான் உங்களை வீடியோ காலில் பார்த்துருக்கேனே. இங்கே இருக்கிற சிசிடிவி கேமராவோட கனெக்ஷன் என் சிஸ்டத்துலேயும் இருக்குது. வழக்கமாக எனக்கு அதை பார்க்கலாம் நேரம் இருக்காது. இன்றைக்கி எதேச்சியாக பார்க்கும்போது உங்களை மாதிரி தெரிஞ்சது, அதான் கால் பண்ணேன். கௌதம் சாஃப்டாக பேசினான். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த டைரக்டருக்கு லைட்டாக தலை சுற்றுவது போல இருந்தது. என்ன, கௌதம் இவனுக்காக தான் இங்கே வந்தாரா? அது தெரியாமல் நாமளா போய் வாயை கொடுத்துட்டோமே. இப்போ என்ன ஆக போகுதுன்னு தெரியல. டைரக்டருக்கு அடிவயிற்றில் புளியை கரைத்தது. அப்புறம் நீங்கள் கேட்ட ஐட்டம் என்கிட்ட தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த டைரக்டர் பற்றி சொல்கிறதுக்கும் என்கிட்ட சில விஷயங்கள் இருக்குது ஹரிஷ் தீவிரமாக சொன்னான். அதை கேட்டதும் கௌதமுக்கு ஷாக்காக இருந்தது. அவன் அந்த டைரக்டரை நம்பிக்கைக்குரிய ஆளாக நினைத்திருந்தான். என்ன டைரக்டர், ஹரிஷ் கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்கு அப்படி என்ன பண்ணி வச்சிருக்க என்று அவனை பார்த்து கேட்டான் கௌதம். அந்த டைரக்டருக்கு என்ன பதில் சொல்வதென்றே தெரியவில்லை. ஹரிஷ் கௌதமை தெரிந்து வைத்திருப்பான் என்று அவன் எதிர்பார்க்கவே இல்லை. பாவம், அவரே ரொம்ப ஷாக்கில் இருக்காரு. அதனால் அவரால் பேச முடியாது. கௌதம், என்ன நடந்துச்சுன்னு நானே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஹரிஷ் சிரித்து கொண்டே சொன்னான். கௌதம், உங்களால் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு அடிக்கடி வந்து போக முடியாதுன்னு எனக்கு புரியுது. ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இவங்களுக்குள்ள சில பேருக்கு மனசாட்சியே கிடையாது. சாகிற நிலையில் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸை கூட அட்மிஷன் போடாமல் வெளியிலேயே வெயிட் பண்ண வைக்கிறாங்க. கேட்டால் பணம் கட்டினா தான் ட்ரீட்மெண்ட் கொடுப்போன்னு அவங்க குடும்பத்தையும் மிரட்டுறாங்க என்று ஹரிஷ் அவனுக்கு நடந்ததை அமைதியாக எடுத்து கூறினான். அதை கேட்க கேட்க கௌதமின் கண்கள் ரெட் கலராக மாறியது. டைரக்டர், நீ இந்த அளவுக்கு மோசமானவனா இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. கௌதம் அந்த டைரக்டரை பார்த்து கத்தினான். அந்த டைரக்டர் திரும்ப பதில் சொல்வதற்குள் கௌதமே தொடர்ந்தான். நான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய சப்போர்ட் தரேன். ஆனால் நான் உங்ககிட்ட திரும்ப திரும்ப என்ன சொல்லியிருக்கேன்? உயிருக்கு ஆபத்தான நிலையில் எந்த பேஷண்ட் வந்தாலும் அவங்களுக்கு உடனடியாக ட்ரீட்மெண்ட் கிடைக்கணும்னு சொன்னனா இல்லையா? நான் சொன்னது என்ன, நீ செஞ்சு வச்சிருக்கிறது என்ன? இந்த ஹாஸ்பிட்டலோட நோக்கமே என்னன்னு தெரியாமல் நீ இதில் வேலை பார்த்துட்டு இருக்க. மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் நம்ம குறிக்கோள், லாபம் சம்பாதிக்கிறதுக்கு இல்லை. அதுக்கு எனக்கு 1008 வழி இருக்குது.
அடுத்தவங்க உயிரோட விளையாடி அதிலிருந்து வர பணத்தை வச்சு தான் வாழணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை என்று கோபமாக கூறி முடித்தான். இப்போது மீண்டும் அந்த டைரக்டரை நேருக்கு நேர் பார்த்த கௌதம், ஏதோ சொல்ல வந்தியே, அதை இப்போ சொல்லு என்றான். கௌதம் சார், நான் தப்பு பண்ணிட்டேன்னு எனக்கு தெரியும், அந்த டைரக்டர் பலகீனமான வாய்ஸில் கூறினான். வாய் மூடு, இதுக்கு மேலே நீ சொல்றது எதையும் நான் கேட்க தயாரா இல்லை. நீ உன்னோட திங்ஸ் எடுத்துட்டு இன்னைக்கே இங்கிருந்து கிளம்பலாம், இதுக்கு மேலே உனக்கு இங்கே இடம் இல்லை, கௌதம் தீர்மானமாக சொன்னான். இதையெல்லாம் சொல்லி முடித்துவிட்டு ஹரிஷின் பக்கத்தில் அமைதியாக நின்று கொண்டிருந்த டாக்டர் பிருந்தாவை பார்த்தான் கௌதம். அதை கவனித்த ஹரிஷ், கௌதம், நடந்த பிரச்சனைக்கும் இவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, ஹாஸ்பிட்டலோட அட்மினிஸ்ட்ரேஷன் தான் தப்பு பண்ணாங்க, ஆக்சுவலாக டாக்டர் பிருந்தா எனக்கு ஹெல்ப் தான் செஞ்சாங்க என்று வேகமாக சொன்னான். நீங்கள் நல்ல விஷயம் செஞ்சுருக்கீங்க டாக்டர், இனிமேல் நீங்கள் தான் இந்த ஹாஸ்பிட்டலோட புது டைரக்டர் சொன்ன கௌதம் பிருந்தா பேசுவதற்கே இடம் கொடுக்காமல் தொடர்ந்தான். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நீங்கள் இந்த ஹாஸ்பிட்டலோட நியூ டைரக்டரை பொறுப்பேற்ற உடனே ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது இங்கே இருக்கிற எல்லா சார்ஜஸையும் பாதியாக குறைக்கணும். யாராவது ரொம்ப முடியாத ஏழை மக்கள் ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட 10% ஃபீஸ் வாங்கினா போதும். அப்புறம் முக்கியமாக வந்த பேஷண்ட்ஸ் யாரையும் ட்ரீட்மெண்ட் இல்லைன்னு வெயிட் பண்ண வைக்கக்கூடாது. என்ன புரிஞ்சுதா என்று கேட்டான். டாக்டர் பிருந்தா அவன் சொன்னதை கேட்டு நம்பவே முடியாமல் தலையாட்டினாள். கௌதம் சார், உங்களோட இந்த சூப்பரான ஆஃபருக்கு ரொம்ப நன்றி. ஆனால் நான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தது ரிசர்ச் சம்மந்தமான ஒரு எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராமுக்காக. சென்னையில் இருக்கிற ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் ஆல்ரெடி நான் அஃபிஷியலாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் ஹாஸ்பிட்டல் டாக்டர் கிடையாது என்று நிதானமாக கூறினாள். என்ன, சென்னையிலையா? கௌதம் திகைப்புடன் கேட்டான். பிறகு அவளை நிமிர்ந்து பார்த்தவன், நீங்கள் திரும்ப அங்கே போகணும்னு அவசியம் இல்லை. என்னோட ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் அதுக்கு தேவையான எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ஏற்பாடு பண்ணி தருவாங்க. உங்களோட பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அஃபிஷியலாக இங்கே சார்ஜ் எடுத்துக்கலாம். என்ன ஓகே தானே? புருவத்தை உயர்த்தி கேட்டான் கௌதம். அதை கேட்ட பிருந்தாவுக்கு ஒரு நிமிடம் என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. அவள் சம்மதமாக தலையை மட்டும் ஆட்டினாள். இன்னொரு பக்கம் கௌதமின் வேகத்தை பார்த்து ஹரிஷுக்கு ஆச்சரியமாக இருந்தது. இதையெல்லாம் நம்ம கொடுக்க போகிற மூலிகை டேப்லெட்டுக்காக செய்கிறான்னே வச்சுக்கிட்டாலும் பேஷண்ட்ஸ் மேலே இவர் காட்டுற அக்கறை பொய்யா தெரியல என்று மனதிற்குள் நினைத்து கொண்டான். பிருந்தா டைரக்டராக பொறுப்பேற்பதற்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து முடித்த கௌதம் இப்போது ஹரிஷை பார்த்து, நான் இந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ண நினைக்கிறீங்க ஹரிஷ் என்று கேட்டான். உண்மையிலே நீங்கள் ரொம்ப கிரேட் தான். ஹரிஷும் சிரித்துக்கொண்டே பதில் சொன்னான். அப்போதுதான் கண் விழித்து எழுந்த ரேவதி ஹரிஷ் யாரோ ஒரு புதிய ஆளுடன் பேசிக்கொண்டிருப்பதை பார்த்தார். கணவன் ஆபரேஷன் தியேட்டரில் இருக்கும் இந்த சிச்சுவேஷனிலும் தான் தூங்கி போனதை நினைத்து அவருக்கு சங்கடமாக இருந்தது. ஹரி, உங்க அப்பாவுக்கு சர்ஜரி முடிஞ்சதா என்று அவர் கேட்க அவரை திரும்பி பார்த்த ஹரிஷ், ஆமாம்மா, அப்பாவுக்கு நல்லபடியாக ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு. அவர் கண் முழிச்சதுமே அவரை தனி ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க என்றான். மெதுவாக தன் அம்மாவின் பக்கத்தில் வந்த அவன் அவருடைய தோளில் கை வைத்து ஆறுதலாக தட்டி கொடுத்தான். நாம போய் அவரை பார்க்கலாமா? ரேவதி ஆர்வமாக கேட்டார். இப்போதைக்கு வெளியிலிருந்து கண்ணாடி வழியாக தான் பார்க்கணும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நானும் அப்படி தான் பார்த்துட்டு வந்தேன். சரி வாங்க, உங்களையும் கூட்டிகிட்டு போய் காமிக்கிறேன். ஹரிஷ் அவன் அம்மாவின் கைப்பிடித்து கொண்டு கிளம்புவதை பார்த்த கௌதம் பதட்டமாக குறுக்கிட்டான். ஹரிஷ், நாம் இன்னும் சில முக்கியமான விஷயங்களை பற்றி பேசணும். நான் வேணா உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போகிறதுக்கு என்னோட அசிஸ்டன்ஸ் ஏற்பாடு பண்ணுறேன். அவங்க உங்கள் அம்மா கூடவே இருந்து எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவாங்க என்று வேகமாக கூறினான். ஹரிஷ், உனக்கு ஏதாவது வேலை இருந்தால் நீ பாரு, அப்பாவை பார்க்க நானே போய்க்குவேன் சொன்ன ரேவதி ஹரிஷின் கைகளை விட்டுவிட்டு ஐசியூவை நோக்கி நடந்தார். இன்னும் என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஹரிஷ் திரும்பி வர்ற வரைக்கும் அவங்கள பத்திரமா பார்த்துக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. கௌதம் ஆர்டர் போட அந்த அசிஸ்டன்ஸ் இருவரும் அவன் சொன்னதை செய்ய ரேவதியின் பின்னால் ஓடினார்கள். ஓகே கௌதம் சார், இங்கே என்னோட வேலை முடிஞ்சதுன்னா நான் போய் புது வேலை சம்பந்தமான டீட்டெயில்ஸை பார்க்குறேன் என்று அவர்கள் பக்கத்தில் நின்று கொண்டிருந்த பிருந்தாவும் விடை பெற்றாள். கௌதம் அங்கு வருவதை பார்த்து ஹரிஷுக்கு ஏதோ மோசமாக நடக்கப் போவதாக அவள் நினைத்தாள். ஆனால் அதற்கு நேர் ஆப்போசிட்டாக கௌதம் ஹரிஷுடன் ஃப்ரெண்ட்லியாக பழகுவான் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. அது அங்கிருந்த முழு சிச்சுவேஷனையும் தலைகீழாக மாற்றியது. எப்படியோ இந்த ஹாஸ்பிட்டலில் டைரக்டராக ப்ரமோஷன் கிடைத்ததற்கு ஹரிஷ் தான் காரணம் என்பதை பிருந்தா உணர்ந்தாள். இப்போது ஹரிஷை அவள் முதலாக சந்தித்த போது இருந்ததை விட இன்னும் மர்மமாக தெரிந்தான். நாம் பேசுறதுக்கு இது சரியான ஸ்பாட் கிடையாது. நீங்கள் என் கூட வீட்டுக்கு வாங்க. உங்கள் அப்பாவை பற்றி கவலைப்படாதீங்க. அவங்கள இங்கே இருக்கிறவங்க ரொம்ப நல்லா பார்த்துக்குவாங்க, அதுக்கு நான் கேரண்டி என்று கௌதம் அழைக்க ஹரிஷும் அதற்கு ஒப்புக்கொண்டான். கௌதமால் தன்னுடைய சக்தியையும் ஸ்ட்ரென்த்தையும் பலப்படுத்தி கொள்ள அதற்கு மேல் காத்திருக்க முடியவில்லை. ஹரிஷ் சரி என்று சொன்னதும் அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். அவர்கள் இருவரும் ஒன்றாக ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே வந்தனர். கௌதம் அவனை மெயின் சிட்டியில் அமைந்திருந்த தனது லக்ஸூரியஸ் மேன்ஷனுக்கு ஸ்பெஷல் கெஸ்டாக அழைத்து சென்றான். அங்கு போன பிறகும் ஹரிஷுக்கு கவனிப்பு பலமாகவே இருந்தது.
அங்கிருந்த சோஃபாவில் உட்கார்ந்து பாக்கெட்டில் இருந்து ஒரு சிறிய ஒயிட் கலர் குப்பியை வெளியே எடுத்த ஹரிஷ் அதை திறந்து பார்த்தான். அதில் முதல் நாள் நைட் அவன் தயாரித்து வைத்த 6 மூலிகை மாத்திரைகளும் இருந்தன. அதிலிருந்து ஒரு சின்ன ரெட் கலர் மாத்திரையை எடுத்து டேபிளின் மீது வைத்த ஹரிஷ், கௌதம், இதைத்தானே நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க என்று கேட்டான். இவ்வளோ சின்ன மாத்திரை என்னோட ஹெல்த்துக்கு அவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ண போகுதுன்னு நினச்சா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு சொன்ன கௌதம் அதை கவனமாக கையில் எடுத்து பார்த்தான். நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான். பட் நீங்கள் இந்த மாத்திரை எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் ரொம்பவே நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. உங்களோட இன்னர் அண்ட் அவுட்டர் பவர்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். ஹரிஷ் ஸ்ட்ராங்காக சொன்னார். இது கேட்கவே ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. கௌதமும் சிரித்துக்கொண்டே கூறினான். ஹரிஷ், உங்களுக்கு இவ்வளோ சின்ன வயசுலேயே இந்த மாதிரி ஒரு ஹெர்பல் டேப்லெட் உருவாக்குற திறமை கிடைச்சது உண்மையிலேயே ஒரு அற்புதம் தான். திடீரென்று பாராட்டினான் கௌதம். பாக்கெட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி கிங் ஆடியோ சீரீஸை கேட்க ஸ்டார்ட் பண்ணுங்க.